Greetings to all of you. So far இந்த correlation coefficientல ஒரு 4 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு வெரைட்டியில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ரா டேட்டா கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேபிளேஷன் பண்ணிவிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்களேன், ஸோ வி ஹாவ் அ ப்ராப்ளம் லைக் திஸ். ஸோ பார்ட் ஏல ஆகட்டும் இல்லை 8 மார்க் ப்ராப்ளம் ஆகட்டும், இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ given that ஸோ n நம்பர் ஆஃப் டேட்டா 10 கொடுத்துருக்காங்க, சம்மேஷன் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 60, சம்மேஷன் ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க அதுவும் 60 கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் சம்மேஷன் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க 305, அண்ட் தென் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 400 சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 518 கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ திஸ் இஸ் த டேட்டா கிவன். இது மூலிமா என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அப்போ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டேட்டாவை பொறுத்து என்ன பண்ணணும், we have to choose the formula. So we know that the correlation coefficient is so for the given data என்ன formula choose பண்ணலாம், r equal to n into summation xy minus summation x into summation y divided by square root of n into summation x square minus summation x the whole square into n into summation y square minus summation y the whole square. ஸோ இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணலாம் நம்ம. இல்லை டிஎக்ஸில் கொடுத்தாங்கன்னா டிஎக்ஸ் கொடுத்துக்கணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டேட்டா கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் ப்ராப்ளமும் வந்து கேட்பாங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு டேட்டா கொடுத்துட்டு டேரெக்டாக டேபிளேஷன்லாம் இல்லாமல் டேரெக்டாக வி ஆர் கிவன் வித் த டேபிளேஷன் டேட்டா. அதிலிருந்து என்ன பண்ணணும், வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, n வந்து 10, n equal to 10, summation xy value is 305 minus summation x is 60, summation y is 60, square root of again 10 into x square value 400 minus 60 the square into 10 into 580 minus 60 the whole square. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் என்ன வரும், 10 into 305 3050 minus 6 are 36 20 போட்டுக்கலாம். அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை கால்குலேட் பண்ணுவோம், 400 into 10 4000, 60 ஸ்கொயர் பண்ணால் 3600, சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும், 4000 minus 3600 போட்டோன்னா 400 ரூட் ஆஃப் 400. அப்புறம் இங்கே எவ்வளோ வந்துடும், இங்கே 580 இன்னொரு 0 10ஆல் மல்டிபிள் பண்ணால் minus 3600 போட்டோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2200. ஸோ மேலே நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணுவோம், 3050 மைனஸ் 3600 போட்டோன்னா minus 550. நீங்கள் நெகட்டிவ் வந்தோடனே ஒன்றும் பயப்படக்கூடாது, நெகட்டிவ்லேயும் வரும். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து -1லேருந்து +1 வேல்யூ வரைக்கும் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூ பார்ப்போம். ரூட் ஆஃப் 400 போட்டால் 20, ஸோ ரூட் ஆஃப் 2200 போட்டால் 46.904 இருக்குது. ஸோ -540 டிவைடட் பை இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 938.083. ஸோ இதை டிவைட் பண்ணால் -550 டிவைடட் பை 938.083 போட்டோன்னா 0.5863. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் -0.5863. ஓகேங்களா, ஸோ டேட்டா கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாக்கான ஃபார்முலா we have to choose. யூஸ்வலாக எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இல்லை டிஎக்ஸ் டிஒய் டிஎக்ஸ் ஸ்கொயர் டேட்டா கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்முலா பண்ணலாம். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நொட்டேஷன் தான் மாறப்போதே தவிர
பேட்டர்ன் இதே பேட்டர்ன் தான் எல்லா ஃபார்முலாவும். ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ப்ராப்ளம் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் சால்வ் பண்ணியிருக்கோம்? 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம எக்ஸசைஸாக எத்தனை சால்வ் பண்ணணும்? 5னா சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஐ ஹாவ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஃபார் யூ ஆல். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் தி ஐடியாஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸு. இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இதான் ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். ஒரு 5 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டேட்டாவில் என்ன இருக்குது? எக்ஸும் ஒய்யும் இருக்குது. எல்லாமே சின்னது தான், நியர்லி 10க்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? we have to use the first formula, summation x minus x bar into y minus y bar divided by summation x minus x bar whole square. இந்த first formula யூஸ் பண்ணலாம், into summation y minus y bar the whole square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே மொதல் டேட்டா கிடச்சிரும். இல்லை நான் xy வச்சே போட போகிறேன்னாலும் போடலாம். ஏன்னா ஆட் பண்ணால் 60 வருது. இங்கே ஹிண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். சம்மேஷன் y ஆட் பண்ணால் 40 வருது, n வந்து 10 வருது. நீங்கள் டிவைட் பண்ணாலும் x டேட்டா உங்களுக்கு வந்து இன்டிஜர் கிடைக்கும். ஸோ எந்த ஃபார்முலா எடுத்தாலும் இந்த ப்ராப்ளம் போடலாம். கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், யூவின்னு கொடுத்துருக்காங்க. டேட்டா ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? லெட் அஸ் see the hint. சம்மேஷன் எக்ஸ் பார் வந்து 113 வருது. என்னால் டிவைட் பண்ணால் என்ன வருது? 16 பாயிண்ட் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபோர்த்து ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னது அந்த ஃபோர்த்து ஃபார்முலா? இப்போ நம்ம சால்வ் பண்ண ஃபார்முலா தான். n into summation xy minus summation x summation y divided by square root of n into summation x square minus summation x the whole square into n into summation y square minus summation y the whole square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா assumed mean 16 27 வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். dx ஃபார்முலா r equal to n into summation dx dy minus summation dx into summation dy square root of n into summation dx square minus summation dx the whole square n into summation dy square minus summation dy the whole square. dx na என்னது? x minus a அந்த assumed mean, dy na y minus b, b ஓட assumed mean. சப்ராக்ட் பண்ணால் டேட்டா ஸ்மாலர் ஆகிடும். அந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணால் உங்களுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் டேட்டாவோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து சேமாக தான் கிடைக்கணும். சரிங்களா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும், ஏன்னா டெசிமல் வேல்யூவில் இருக்குது. அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 3.5 4.2 5.6ன்னு. இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டிஜரில் தான் ரா டேட்டா கொடுத்தாங்க. இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸில் கொடுக்கல. 3.5 4.2 9.8 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆஸ் இட் இஸ் இப்படியே வச்சு கூட ஆட் பண்ணி போடலாம். சம்மேஷன் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் we can make use of calculator. இல்லை எனக்கு இந்த மாதிரி பாயிண்ட்லலாம் வேல்யூ கொடுத்தா சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு டெசிமல் தானே இருக்குது, ஒரு டெசிமல் 3.5ன்னு இருக்குது. எல்லா டேட்டாவும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3.5 become 35, இது 42 56 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போடுங்க. தப்பே வராது ஆன்சர். இல்லை 2-3 டெசிமல் கொடுத்தாங்கன்னா 2 டெசிமல் கொடுத்தா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 டெசிமல் கொடுத்தா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். டேட்டா எல்லாமே இன்டிஜராக கன்வெர்ட் ஆகிடும். இது 98 வந்துடும், இது 90 88 84 அப்படி வந்துடும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் இந்த டேட்டாவுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். சேமாக இருக்கும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இல்லை நீங்கள் டெசிமல் வேல்யூ வச்சு போடுறதுனாலும் போடலாம். இட் இஸ் அவர் விஷ். தென் ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ சால்வ் பண்ண அதோட ஐடியா. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு சம்மேஷன் எக்ஸு சம்மேஷன் ஒய் எக்ஸ்ஒய் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா சூஸ் பண்ணி போடலாம். அப்புறம் 5 பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 5 டேட்டா தான், சின்ன சின்ன டேட்டா தான். நீங்கள் 4 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் 5 எக்ஸசைஸு உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எல்லா ப்ராப்ளமும் ட்ரை பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.